ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மேரபோன்ற படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குடும்பம் ஒரு சில மோசமான பிரச்சனை எல்லாத்தையுமே கடந்து போகணும்னு சொல்லிட்டு பூர்வீக வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறமா நிறைய அமானுஷமாக நடக்குது. கண்ணாடி வழியாக ஒரு பேயும் உங்களை போட்டு படாத பாடு படுத்துது. ஆனால் கடைசியில் இந்த பேய்க்கும் இவங்க பாஸ்ட் லைஃப்க்கும் ஒரு சம்மந்தம் வச்சிருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடும். அந்த ட்விஸ்டெல்லாம் கேட்கும்போது பார்க்கறதுக்கு முன்னாடி 24 மூவி சைட் நீங்கள் புதுசுனா வீடியோஸ் பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா படம் எடுத்த உடனே ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு மொத்தம் 4 பசங்க. இதான் பெரிய பையன். ஸோ ஹீரோட தம்பி, அப்புறம் கடைக்குட்டி, அப்புறம் தங்கச்சி, இவங்க எல்லாருமே இந்த அம்மா சின்ன பிள்ளைல வாழ்ந்த வீட்டுக்கே தான் வராங்க. இந்த பங்களா பேரும் மேரபோன். இதுதான் படத்தோட பேரும் கூட. 10 வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்கதா, புது வாழ்க்கையை தேடி இங்க வந்திருக்கதா வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க. அப்புறம் குட்டி பையன் கண்ணாடியை பார்த்துட்டு யாரோ இருக்காங்கன்னு பயப்படுறான். அப்புறம் அதை பார்த்து அது வெறும் ட்ரெஸ் தான். இவங்க அம்மா மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்காங்க. இப்போ பிள்ளைங்க கிட்ட இனிமே நம்மளோட செகண்ட் நேம் ஃபேப்ரியன்ஸ்ல மேரபோன் சொல்லிட்டு ஒரு கோடை கிழிக்கிறாங்க. இந்த கோடை தாண்டிட்டீங்கன்னா புது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். பழச மறந்து தாண்டி வாங்கன்னு சொல்றப்போ அந்த குட்டி பையன் வந்து, அம்மா நம்மள அவன் தேடி வருவானா அவன் அப்படின்னு கேட்கிறான். நானும் பழசெல்லாம் மறக்க சொன்னேன்ல, நமக்கு யாரும் இனிமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க, வாடச்சலாம் அப்படின்னு சொன்னது. ஒரு ஆளை தாண்டி வராங்க. யாரை பத்தி பேசுறாங்க, இவங்க கடந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்றது பின்னாடிதான் காமிப்பாங்க. சோ பாருங்க, அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு இடத்துக்கு போனா ஒரு அழகான பொண்ணை மீட் பண்றாங்க. இவங்க தான் ஹீரோயின். ஸோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அவங்க அம்மாக்கு ஏதோ ஒரு வியாதி, இறந்து போற ஸ்டேஜ் இருக்காங்க. நான் இறந்த கார்டன்ல புதைக்கணும்னு சொல்றாங்க. நீ உனக்கு 21 வயசு ஆகுற வரைக்கும் வெளி உலகத்துல இருந்து மறைஞ்சு வாழு. அதுக்கடுத்து உன் தம்பி தங்கச்சிகளை உன்கிட்ட இருந்து யாருனாலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இருந்த சட்டத்தைப்படி 21 வயசு ஆனாதான் கூட பிறந்தவங்களை பாத்துக்கிடுவாங்க. 21 வயசு ஆகலைன்னா சட்டப்படி குழந்தைகளை அரசாங்கமே பாத்துக்கும் போல. சோ பேரண்ட் இல்லைன்னா பிரிச்சிருவாங்க. இவங்க அம்மா பயப்படுறாங்க. மறைஞ்சே வாழுங்க, ஒன்னா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கபோர்ட்ல ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை போய் பாருன்னு சொன்னோம். அதை எடுத்து பார்த்துட்டு இவன் கத்துறான், நீங்க கோர்ட்ல எதுக்குமா போய் சொன்னீங்க, நீங்க தான் அந்த ஆளோட எல்லா காசையும் வச்சிருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கப்பவே பாவம் இவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இப்படியே ஒரு 6 மாசம் போயிடுது. அப்ப தங்கச்சி நின்றுட்டு இருக்கிறப்போ ஜன்னல்ல யாரோ சுடுறாங்க. இவ தள்ளி இருந்தனால புல்லட் இவ மேல படல, இல்லைன்னா செத்துருப்பா. ஒரு ஆளை பார்த்துட்டு ஹீரோ கத்தி கூப்பிடுறா. சோ அப்படியே அடுத்த சீன்ல காமிக்கிறாங்க. இந்த குட்டி பையனுக்கு கண்ணாடினா ரொம்ப பயம். அதுக்குள்ள இருந்து பேய் வரதா இவன் ரொம்பவே நம்புறான். சோ அதனால வீட்டுல இருக்கிற எல்லா கண்ணாடியும் துணியை போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க இவனுக்காக. ஹீரோ ஒரு செவரை பார்த்துட்டு ரொம்பவே அப்செட் ஆகுறான். இப்ப இவங்க காசுக்காக என்ன பண்றாங்கன்னா, சாப்பாடு எல்லாமே செஞ்சு போய் டவுன்ல இருக்க மக்களுக்கு போய் சப்ளை பண்ணிட்டு வராங்க. ஸோ அது மூலியமா வருமானம் வருது. ஹீரோ மட்டும்தான் போவான். ஸோ இப்படி எல்லாரும் இவங்க அம்மாவை பத்தி எப்படி இருக்காங்க அம்மா அப்படி இப்படின்னு விசாரிக்கிறாங்க. இவன் வந்துட்டு அம்மா இறந்ததை சொல்லாம அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு மட்டும் சொல்லிடுறான். அங்க இருந்து நேரா ஹீரோயினை பாக்குறதுக்கு போறான். ஒரு லைப்ரரியில தான் ஒர்க் பண்றாங்க. இவங்க 2 பேருக்கும் லவ் போல. எனக்கு உன் தம்பி தங்கச்சியை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு ஆள் உள்ள வரான். இவனுக்கும் ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. இவன் ஒரு லாயர் வந்து கடலை போடுறான். ரொம்பவே ஓவரா வலிறான். இப்படி எனக்கு பெரிய வேலை ஒன்று தந்திருக்காங்க தெரியுமா, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் பீத்திட்டு இருக்கான். ஹீரோக்கு இவன் வலிறது சுத்தமா பிடிக்கல, விட்டு அடிச்சிருவான் போல. ஆனா மறைஞ்சு உட்காந்துருக்கான். டக்குன்னு ஒரு சவுண்டு கேக்குது. இந்த லாயர் என்னடா சவுண்டு கேக்குது, யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போய் பார்த்தா இவனுக்கும் ஹீரோவை நல்லாவே தெரியும் போல. உங்க அம்மா கிட்ட நான் சைன் வாங்குறதுக்கு நாளைக்கு நான் வருவேன், உங்க அம்மாவை ரெடியா இருக்க சொல்லி எனக்கு $200 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ வந்து சமாளிக்க பாக்குறான். சைன் நான் வந்து அம்மாட்ட வேணா வாங்கிட்டு வரவா சார், அம்மா கொஞ்சம் உடம்பு இல்ல அப்படின்னு. ஏன்னா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அதை மறைக்கிறதுக்காக இப்படி பண்றான். ஆனா அந்த லாயர் சரியான இவனா இருப்பான் போல. அதெல்லாம் முடியவே முடியாது, நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, போ அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோ இதை யோசிச்சுட்டு வீட்டுக்கும் அவசரமா போறான். இப்போ தம்பி தங்கச்சி எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போறாங்க. பாருங்கடா, நம்மளுக்கு இப்போ $200 வேணும். அது மட்டும் இல்ல, நம்ம அம்மா இறந்துட்டாங்கன்றது தெரிஞ்சா நம்மளை பிரிச்சிருவாங்க, நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு தம்பி என்ன சொல்றான், நம்ம அந்த பாக்ஸ் எடுத்துப்போம், அதுல நிறைய காசு இருக்கும் அப்படின்னு சொல்றான். தங்கச்சி அந்த பாக்ஸ் தான் வேணாம், தொடக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஆனா தம்பி எதுவும் கேட்கல. நம்மளுக்கு இப்ப பணம் வேணும், என்ன பண்ண சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு இருட்டான இடம் இருக்கு, அதுல போயிட்டு எடுத்துட்டு வரான் அந்த பாக்ஸை. அதை திறந்து பார்த்தா இவங்களுக்கு தேவைன்றதுக்கு அதிகமாவே காசு இருக்கு, 200 பவுண்டுக்கு மேலேயே இருக்கு. அதை பார்த்த உடனே சந்தோஷமா அங்கிட்ட இங்கிட்ட ஆடிட்டு இருக்காங்க 3 பேரும். ஆனா தங்கச்சி மட்டும் சோகமாவே இருக்கா. அது ஒரு சபிக்கப்பட்ட பணம், ரத்தத்துல நனைஞ்ச பணம், அது அம்மா தொடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி நம்ம போய் எடுக்கிறோம்னா ஏதோ ஆபத்து வரப்போதும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படி இப்படின்னு வளர ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோ வந்து சமாதானப்படுத்துற, வேற என்ன பண்ண சொல்றோம், நம்மகிட்ட காசு இல்ல, நம்மளை பிரிச்சிருவாங்க, நம்மளுக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படி அடுத்த சீன்ல வீடு ஃபுல்லாத்தையுமே சுத்தம் பண்றாங்க. ஏன்னா அவன் நாளைக்கு வரான்ல, ஸோ சுத்தம் பண்ணி நீட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அங்க மேல நாத்தம் அடிக்கும் போல, அதை ஃபுல்லா ஹீரோ தான் வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு, மேல கருப்பா இருக்கு, ஸோ அதை ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான். தங்கச்சி கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இதுல வந்துட்டு அம்மாவோட சைனை போட்டு நல்லா பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருக்கப்ப அடுத்த நாளாவது அந்த லாயரும் வரான். ஹீரோ $200 கொடுக்குறப்ப அந்த லாயர் வந்து டாக்குமெண்ட்ஸ் சைன் கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மானால எந்திரிக்க முடியாது, நான் வேணா போய் வாங்கிட்டு வரவா, இந்த நிலைமையில யாரும் பாக்குறதா அவங்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு
இருக்காங்க. ஸோ அவன் நல்ல மூட்ல இருப்பான் போல லாயர். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். ஹீரோ டக்கு டக்குன்னு ஓடி வந்து தங்கச்சிக்கிட்ட சைன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ லாயர் சும்மாவே இருக்க முடியல போல, அவனால சரி சுத்தி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு சுத்தி பாட்டுட்டு இருக்கப்போ கரெக்டா இந்த அம்மா இருக்காங்கன்னு சொல்லி அந்த ரூம் வரைக்கும் வந்துடுறான். பட் உள்ள யாருமே கிடையாது. ஹீரோ தான் அவங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கான். தங்கச்சிங்க பதட்டத்துல சைன் போட்டுட்டு இருக்கா. ஐயோ வந்துடுறான் சீக்கிரம் போடுன்னு ஹீரோ கத்திட்டு இருக்கான். ஒரு சைடு தங்கச்சி சைன் போட்டு கொடுக்க, இன்னொரு சைடு லாயர் ரூம் கிட்ட வர கரெக்டா ஹீரோ வந்து அந்த லெட்டர் அந்த டாக்குமெண்ட்டை வந்து லாயர் கிட்ட கொடுத்துடுறான். இந்த டாக்குமெண்ட் சைனு காசு எல்லாமே இந்த வீடு முறைப்படி ஹீரோட அம்மாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாயர் போயிடுறாரு. ஸோ அதுக்காக தான் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு தன்னோட பேருக்கு ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளவு பண்ணியிருக்காங்க. இப்போ நைட்டு வீடு நம்மளுக்கு வந்துருச்சே அப்படின்னு சந்தோஷமா எல்லாரும் ஹாப்பியா அப்படி ஜாலியா விளாண்டுட்டு இருக்கப்போ தம்பி அந்த குட்டி பையன் மட்டும் தனியா போய் அந்த டைஸ் எடுக்க போறான். அப்ப கத்துறான், ஐயோ கண்ணாடியில இருந்து திரும்ப பேய் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். எல்லாரும் பயந்து ஒரு ரூம்ல போய் ஒளியிறாங்க. அப்ப ஹீரோ மட்டும் சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு எல்லாத்தையும் சேஃபா உட்கார வச்சுட்டு மேல ஒரு ரூமுக்கு போய் அந்த ஓட்ட வழியா பார்த்தா ஒரு பேய் அப்படியே நகண்டு போகுது. அப்படியே அவனுக்கு கிறுக்கல் ஆயிடுது. அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. அப்ப எல்லாருமே பேசிக்கிறாங்க, நம்ம அந்த சபிக்கப்பட்ட பாக்ஸ் எடுத்து பணத்தை வர யூஸ் பண்ணிட்டோம், அதனால பேய் திரும்ப வர ஆரம்பிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே ஃபோக்கஸ் வந்து ஒரு ரூமை காமிக்கிறாங்க. அந்த ரூம் இருக்கு, பட் அது ஃபுல்லா அப்படியே செவுரு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. அப்ப அந்த தம்பிக்காரன் இந்த சபிக்கப்பட்ட பாக்ஸை ஒரு இருட்டான அறையில போட்டுடுறான். அப்படியே சீனை முடிக்கிறாங்க. ஹீரோயினும் இந்த லாயரிங் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு போறான். அப்ப வந்துட்டு இவனுக்கு கொஞ்சம் காண்டாகுது. ஹீரோயினும் க்ளோஸா இருக்கிறது பேசுறது அவனுக்கு புரியல. அப்ப நீ அந்த குடும்பம் ரொம்ப க்ளோஸோ, அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும், அவங்க அப்பா ஒரு மோசமான ஆள் அவ்வளவுதானே அப்படின்னு ஹீரோயின் சொன்னா. அதெல்லாம் இல்ல, இவங்க யாருன்னு மட்டும் ஊருக்குள்ள தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க ஊரை விட்டு வரட்டிடுவாங்க, இங்க இருக்கவே விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப பில்டப் கொடுக்குறான். இப்ப அடுத்து நைட் ஆகுது. தம்பி சோகமா இருக்கான்னு சொல்லிட்டு தம்பியை குஷிப்படுத்துறதுக்காக ஹீரோயின் கிட்ட பேசுறான். ஹீரோயின் வீட்டுல இருந்து இவங்க வீட்டுக்கு ரொம்ப தூரமா இருக்கும். ஸோ அந்த லைட்டை வச்சுட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்றாங்க. அது மூலியமா கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோட அப்பாவை பத்தி கேக்குறாங்க. ஹீரோ கேட்டதுமே ஒரு மாதிரி ஆகிடுறான். அந்த ஆள் ஒரு மிருகம், அவனாலதான் நாங்க இங்க வந்தோம், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் அடுத்து எதுவுமே கேட்கல, அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க கொலாவி பேசிட்டு இருக்கப்ப தூரத்துல இருந்து யாரோ ஒரு ஆள் பாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா லாயர். இவன் டென்ஷன் ஆயிடுறான், பத்திக்கிட்டு வருது இவனுக்கு இங்கிட்டு. இப்போ அப்படியே வீட்டுல காமிக்கிறாங்க. குட்டிக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துட்டே இருக்கு போல. அந்த ரூமை பூட்டி தான் வச்சிருப்பான் ஹீரோ அவங்க அம்மா இறந்ததுல இருந்து. ஸோ நைஸா போய் சாவி எடுத்துட்டு ரூம்குள்ள போய் ஒரு டேப் ரெக்கார்டர் எடுக்கிறான். அதுல அவங்க அம்மா லாஸ்டா பாடினதோ பேசினதோ சம்திங் இருக்கும். ஸோ அவங்க அம்மா வாய்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு விடுறான். அப்போ அவங்க ஃபேமிலி போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா யாருன்றதே காமிக்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கும் இருக்கு. அதுல நாங்க மிருகத்தை பிடிச்சிட்டோம், அந்த பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பிடிச்ச மாதிரி தான் காமிக்கிறாங்க. இவங்க அப்பா ஏதோ பெரிய தப்பு பண்ணிருப்பாரு போல. வந்துட்டு தெரியாம குட்டி வந்து தலைக்கு கீழே விழுந்துடுறான். அந்த அதிர்வுல என்ன ஆகுதுன்னா கண்ணாடியில பூட்டி வச்சிருந்த துணி கீழே விழுந்துருச்சு. ஐயோ கண்ணாடில இருந்து பேய் வரப்போறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க துணியவே எடுத்து பொத்திட்டு ஓரமா போய் உட்காந்துடுறான். அப்ப நைஸா அப்படியே கண்ணாடி பேய் வருதான்னு சொல்லிட்டு லைஸா ஓர கண்ணுல பார்த்தா அவன் உட்காந்துருக்க உருவமே கண்ணாடியில அப்படியே பெருசா மாதிரியே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருது. அரண்டு போய் கீழே ஓடி போயிடுறான். இப்ப ஹீரோயின் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா தம்பி தங்கச்சி குட்டி எல்லாமே வந்துட்டு அரண்டு போய் உட்காந்துருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொன்னா கோவமா தம்பி சொல்றான், குட்டி பையனுக்கு அந்த ஆவி இன்னும் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இப்பதான் ஒரு பெரிய விஷயத்த வந்து சொல்றாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. தங்கச்சி ஒரு ஆள் ஷூட் பண்ற மாதிரியும் அப்படியே டக்குன்னு சீன் பண்ணிருப்பாங்கல்ல. ஒரு ஆள் வந்து ஷூட் பண்ணானே அவன் வேற யாரும் கிடையாது, இவங்களோட அப்பா தான். பெத்த பிள்ளைங்களே கொல்ல வந்திருக்கான். தம்பி ஹீரோ அப்புறம் வந்து தங்கச்சி 3 பேரும் அவனை எப்படியோ சமாளிச்சு சொந்த அப்பாவே கொண்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் பயப்படுறாங்க. அவன் ஒரு மிருகமா கூட இருந்துட்டு போட்டோம், நம்ம அப்பாக்குன்னு சரியான ஒரு சடங்கு எதுவுமே செஞ்சு அவனை புதைக்கல, அதனாலதான் அவனோட ஆவி திரும்ப வந்து நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு தங்கச்சி சொல்றா. நம்மளுக்கு ஒரு ரூமை கூட காமிச்சாங்களே, செவரு எல்லாமே பூசி வச்சுட்டு. அங்கதான் ஆக்சுவலா அவங்க அப்பாவோட டெட் பாடி இருக்கு. ஸோ அதை எடுத்து வந்துட்டு வேற எங்கேயும் புதைக்கிறதுக்கு மனசு இல்லாம அங்கேயே போட்டு ஃபுல்லா பூசி வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க அப்பாவோட ஆவியை அடிக்கடி எல்லாருமே பாக்குறாங்க. அப்படியே சீனை முடிக்கிறாங்க. லைப்ரரியில காமிக்கிறாங்க. அந்த லாயரோட ஆஃபீஸும் பக்கத்துல தான் இருக்கும் போல. அவன் பெரிய வேலை கிடைச்சனால எல்லாமே பேக்கிங் பண்ணிட்டு இருக்கான். கிளம்பிடலாம்ப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ஹீரோயின் வந்து பேசுறப்போ அப்ப என் கூட நீ வந்துடுறேன் அப்படின்றது இன்டெரக்டா 2 டிக்கெட்டை கொடுத்து கேட்கறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு நான் உங்களை அப்படி பாக்கலங்க, உங்களை ஒரு மதிப்புக்குரிய இடத்துல தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா விலக பாக்குறாங்க. கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். என்ன இதுக்கெல்லாம் அந்த ஹீரோ தானே காரணம், அவன்லாம் ஒரு ஆளா, அந்த ஃபைல ஃபுல்லா படிச்சுப்பாரு, அப்பதான் நான் யாருன்றது
புரியும், அவன் யாருன்றது உனக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த ஃபைல் எல்லாத்தையுமே ஹீரோயின் பிரிச்சு பார்த்தா இப்பதான் தெரியுது ஹீரோட அப்பா ஒரு சீரியல் கில்லர், பல பேரை சைக்கோத்தனமா கொண்டு இருக்காரு, பல திருட்டு வேலையும் பண்ணிருக்காரு. இப்படிதான் காசு எல்லாத்தையுமே சேர்த்து அந்த பாக்ஸ்ல வச்சிருந்திருக்காரு. எல்லாரையும் கொண்டு சம்பாதிச்ச காசுனாலதான் அது சபிக்கப்பட்ட காசு, அதை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நல்ல விதமா பிள்ளைங்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. ஹீரோட அப்பா அடித்தளமான ஒரு கேவலமான ஆளா இருப்பான் போல. சொந்த பொண்ணுகிட்டே தப்பாவும் பல டைம் நடந்திருக்கான். இது எல்லாத்துக்குமே ஆதாரமா ஹீரோ தான் சாட்சியம் சொல்லியிருக்காங்க கோர்ட்ல. அதனாலதான் இவங்க அப்பா வந்துட்டு பழிவாங்க வந்திருக்காரு. இப்ப சும்மாவே சின்ன விஷயம்னாலும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அப்படி பேசுவானுங்க, இவங்க அப்பா ஒரு சைக்கோ, குடும்பமே சைக்கோவா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொசைட்டில கண்டிப்பா எல்லாமே ஒதுக்குவாங்க. அதனாலதான் குடும்பமா யாருக்குமே தெரியாம உங்க பூர்வீக வீட்டுக்கே வந்திருக்காங்க. செகண்ட் நேம் ஃபேபியன்ஸ் இருக்கிறத மேரபோன் மாத்திருக்காங்க. ஏன்னா ஃபேபியன்ஸ் யாராச்சும் நம்மள கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, சோ அதுக்காக தான் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு இங்க ஒதுங்கி வந்திருக்காங்க. இப்ப வீட்டுல தங்கச்சியை காமிக்கிறாங்க. அவ வந்துட்டு ஒரு பெட் வளர்ப்பா. அது மேல அங்கிட்டு இங்கிட்டு செல்லவா சாப்பாடு கொடுக்குற, உனக்கு பசிக்கும் மிதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. அப்ப இது பயங்கரமா அதுக்கே விளையாட்டு காமிச்சுக்கிட்டு எந்த ரூமுக்கு போகுது, அப்பாவை கொண்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ரூம்குள்ள போயிருது ஒரு ஓட்ட வழியா. அந்த ஓட்ட வழியாவே எந்தாச்சும் சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து வெட்டி கொடுக்க போனா மெதுவா அந்த பேய் வந்துட்டு அப்படியே அந்த கையை தொடுது. இவ அரண்டு போய் கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்படியே சீனை முடிக்கிறாங்க. லாயரை காமிக்கிறாங்க. இந்த லாயர் அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருந்தா சொன்னான்ல, அங்க இருந்து போன் பண்ணி எங்களுக்கு இப்போதைக்கு எம்ப்ளாயிஸ் எல்லாம் தேவையில்ல, அதுக்கு பதிலாக உன்னை நாங்க பார்ட்னராகவே சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதை வானத்துக்கு பூமி குதிக்கிறான். ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி பொறுமை இருறா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க பார்ட்னர் ஆகணும்னா $5000 கொடுக்கணும்னு சொன்னதை ஷாக் ஆகுறான். அவன்ட்டு அவ்வளவு காசுலாம் கிடையாது, பெரிய குண்டா தூக்கி போட்டாங்க. இவனால இந்த ஆஃபரையும் விட முடியல. சோ யோசிச்சிட்டே இருக்கப்ப காசுக்கு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போறான், அழுகுறான், தூக்கி எறியறான் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே. அப்போ ஒரு நியூஸ் பேப்பர் கிடைக்குது. அதுல ஹீரோட அப்பா திருடினதை இன்னும் $10,000 காணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இவன் வெள்ளங்கமா ஏதோ பிளான் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா திங்ஸ் எல்லாமே கலைஞ்சு இருக்கு. வெளியில வந்து பார்த்தா லாயர் உட்காந்துருக்கான். அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல ஹீரோ நம்மளை ஏமாத்தி இல்லாத அம்மாவோட சைனை போட்டிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். உங்க அப்பா திருடின $10,000 உன்கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், அவனை மரியாதை என்கிட்ட கொடுக்குற, இல்லைன்னா நீ பண்ண கோல்மால் எல்லாத்தையும் ஊர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ தம்பி தங்கச்சிக்கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறான். நம்ம காசுக்கு என்ன பண்றது, பாக்ஸ் வர அந்த ரூம்ல போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தம்பி என்ன பண்றான், அந்த ரூமுக்கு மேல ஒரு சிம்னி இருக்கு. ஸோ அதுக்குள்ள போறதுக்கான, ஏன்னா அவங்க அப்பாவை கொண்டு போட்டதுமே செவுத்தெல்லாம் மூடி வச்சிருப்பாங்கல்ல, அங்கதான் பாக்ஸையும் போய் போட்டுப்பாங்க. ஸோ இப்போ தம்பி வந்து பாக்ஸ் எடுக்கிறதுக்கு உள்ள போனா நாத்தம் அடிக்குது. ஆமா பணம் தானே இருக்கு, ஸோ பொண்ணாத்த தான் அடிக்கும். இவனை மூக்க முடிட்டு அங்கிட்ட இங்கிட்ட போய் தேடிட்டு இருக்கான். இருட்டா இருக்கு. அந்த பாக்ஸையும் பார்த்துடுறான். உள்ள ஒரு 2 டப்பால அழுக்கான தண்ணியா இருக்கு. எல்லாமே பார்த்துட்டு தங்கச்சி வளர்க்குற செல்ல பிராட்டு போய் கிடக்கு. அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே போறான். போறதுக்கு முன்னாடி பார்த்தா அவங்க அப்பாவோட பேய் இருந்து இவனையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. இவனும் ஏறான், இவனும் ஓடுறான்னு சொல்லிட்டு கயித்தை பிடிச்சுக்கிட்டு ஏறான். ஆனா இந்த பேய் என்ன பண்ணுது, ஏற விடாம கயிறை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அதுல கயிறு சிக்கி இவன் கழுத்துல நல்லா மாட்டிக்கிறது, நல்லா நெரிக்க ஆரம்பிச்சிருது. தம்பி கையில இருக்க கத்தியை வச்சு கயிறை அறுக்குறான். அப்ப அந்த அதிர்வுல பாக்ஸும் கீழே விழுந்துருது. அந்த பாக்ஸ் கிடைச்சனுமே இந்த பேய் அவனை விட்டுட்டு தம்பி எப்படியோ போராடி வெளியில வரான். சோ இப்படி அப்படியே மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு உடம்பு எல்லாமே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. அப்படி வெளியில வந்து பார்த்தா தம்பியை காமிக்கிறாங்க. அவனுக்கு உடம்பு எல்லாமே பயங்கரமான அடி. இப்போ ஒரு தரமான ட்விஸ்ட், அதாவது இவன் அந்த ரூம்குள்ள போறப்போ நம்ம எல்லாமே ஒரு உருவத்தை பார்த்து பேய்ன்னு சொன்னோம்ல, அது பேய்லாம் கிடையாது. இவங்க அப்பாவை தான் நீங்க கொன்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் எப்படியோ இருக்கிற கொஞ்சம் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பிராணி, கிடைக்கிற எலி, அப்புறம் சொட்டு வலியிற மழை தண்ணி எல்லாத்தையுமே பிடிச்சு வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் உயிரோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னு இந்த தம்பி எல்லாத்தையுமே சொல்றான். ஹீரோக்கு இதை கேட்டதுமே அதிர்ச்சியில மூச்சு விட முடியல, ஒரு மாதிரி உதற ஆரம்பிக்குது அவன் உடம்பே. அப்போ அந்த தங்கச்சி ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஆள் ஹீரோயின் தான், அவட்ட நம்ம உண்மை எல்லாமே சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இல்ல ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சா விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு சொல்றான். அப்படியே சீனை முடிக்கிறாங்க. நைட் காமிக்கிறாங்க. எப்பவும் போல ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிப்பாங்களா, சோ அந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை இந்த இடத்துல மீட் பண்ண அப்படின்ற மாதிரி. அடுத்த நாள் வந்து ஹீரோ சொன்ன இடத்துக்கே போறாங்க. அங்க போனா பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஹீரோயினுக்கு ஹீரோவோட டைரி கிடைக்குது. ஹீரோக்கு என்ன பழக்கம்னா கொஞ்சம் டிராயிங்ஸும் கொஞ்சம் அவனோட லைஃப்ல நடந்தது எல்லாமே எழுதி வச்சுப்பான். சோ அதை பிரிச்சு அப்படியே அழகா பார்த்துட்டே இருக்கு. அப்போ அப்படி அடுத்த சீன்ல லாயரை காமிக்கிறான். லாயர் சொன்ன மாதிரியே காசு வாங்குறதுக்காக திரும்ப வீட்டுக்கு வந்துரு. கண்ணாடி எல்லாமே அடைச்சு ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க. என்ன வினோத குடும்பம்டா நீங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு காசுக்காக அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு இருக்கான். இப்ப இந்த லாயர் நீங்களாம் நம்ப முடியாது, நம்மளே காசு தேடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி இன்னொரு சைடு ஹீரோயினுக்கு டைரிலாம் ரீட் பண்றாள். சோ ஹீரோட அம்மா இறந்தாலும் தெரிய வருது. இவ அதை நினைச்சு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுற, கஷ்டப்படுறான். ஏன் ஹீரோ இதெல்லாம் நம்மகிட்ட மறைச்சா, நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே பாஸ்ல அவங்க அப்பா வந்து ஃபேமிலியை தேடி வருவார்ல கொல்றதுக்காண்டி பிள்ளைங்களை. ஸோ அந்த நாளை காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு தம்பி தங்கச்சி எல்லாத்தையுமே ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டு அவங்க அப்பாவோட பணம் பாக்ஸ் எடுத்துட்டு வரான். ஏன்னா அவர் இதுக்காக தான் வந்திருக்காரு, பணத்துக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்பவே துப்பாக்கி தூர போற சொல்றான் அவங்க அப்பா கிட்ட. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தூர போட்டு ஒண்ணுமே பேசாம அங்கிட்டு போயிடுறாரு. ஹீரோ பயந்துகிட்டே போய் அவங்க அப்பா கிட்ட அந்த பாக்ஸை கொடுக்குறான். இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, எங்களை விட்டுடுங்க
விட்டுடுங்க அப்படின்னு சொல்றான். அந்த ஆள் எதுவுமே பேசல, சரியான சைக்கோ போல பையனே போட்டு வெளுன்னு வெளுக்கிறான். வெளுத்து கழுத்து அப்படியே பிடிச்சி திருகி கொலை பண்ண பாக்குறான் சைக்கோ. ஹீரோ அவன் கிட்ட ஒரு கத்தி வச்சிருப்பான். சோ அதை வச்சு கழுத்திலே போட்டுட்டு ஓடுறான், திடுன்னு ஓடுறான். இவங்க அப்ப என்ன சைக்கோ வாச்சே விடாம போயிட்டு என்ன தப்பிக்க பாக்குற சங்கு தாண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை மேல இருந்து ஹீரோ அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். அப்படி சீனை முடிக்கிறாங்க. தம்பி தங்கச்சி இருக்க ரூமை காமிக்கிறாங்க. அப்ப வந்துட்டு யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா இவங்க அப்பா தான். உள்ள ரூம் எல்லாமே அண்ணன் வந்து அடைச்சு வச்சுட்டு போயிருப்பான். மேல சிம்னி வழியா இவங்க அப்பா உள்ள இறங்கிடுறான். செல்லங்களா அப்படின்னு சொன்னது இந்த பிள்ளைங்க பயங்கரமா மிரண்டு போயிருதுங்க. ஆக்டிங்லாம் சும்மா தரமா இருக்கும். அப்படி சீனை முடிக்கிறாங்க. ஹீரோவை காமிக்கிறாங்க. ஐயோ தம்பி தங்கச்சிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். வரப்ப அவங்க அப்பாவோட துப்பாக்கி எடுத்துட்டு மெதுவா அந்த ரூம் கிட்ட வரான். ரூம் கிட்ட வந்தா அவங்க அப்பாவோட வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது, மகனே தொடடா கதவா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீனை காமிக்கிறாங்க. பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இந்த லாயர் என்ன பண்றான், காசை தேடிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போய் பாக்குறேன், எங்கேயுமே இல்லை. சரி என்ன செவுத்த வந்து போட்டு வச்சிருக்காங்க நடு வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாமே உடச்சி எரியிறியான். எரிஞ்சிட்டு உள்ள போய் பார்த்தா போனா நாத்தம் அடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த அப்பா சைக்கோக்காரன் குட்டி பையன் தம்பி தங்கச்சி எல்லாத்தையுமே எப்பயோ கொண்டு போட்டுட்டான். இப்ப பாஸ்ட்ல ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சு போயிருது நம்ம தம்பி தங்கச்சி எல்லாத்தையுமே எங்க அப்பங்கார கொன்னுட்டான். இப்ப அந்த அப்பங்கார சொல்றான், உள்ள வாடா, தைரியமான ஆம்பளையா இருந்தா உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு அந்த தைரியம் இல்லை. யாருக்கு தான் தைரியம் இருக்கும் சொந்த தங்கச்சி எல்லாத்தையுமே கொன்னது பாக்குறதுக்கு? சோ அதனால என்ன பண்ணிடுறான், அந்த செவரோட செவரா செங்கல் எல்லாமே வச்சு பூசி விட்டுடுறான். ஏன்னா இவங்க அப்பாவை ஏற்கனவே குத்தி வச்சிருப்பாங்க, சோறு தண்ணி இல்லாம உள்ளே சாவுடா பிள்ளைங்களோட அப்படின்னு சொல்லிட்டு செவர எல்லாமே பூசி வச்சுட்டு மேல சிம்னியும் அடைச்சு விட்டுடுறான். இந்த இன்சிடென்ட் ஆனது வந்து ஹீரோக்கு பைத்தியம் பிடிச்சிருது. அவன் கூட யாருமே இல்லைன்றத இவனால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. சூசைட் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு போறப்ப இவன் கண்ணுக்கு மட்டும் இவன் தங்கச்சி தம்பி எல்லாருமே உயிரோட இருக்க மாதிரி இருக்கு. இவனுக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இவங்கெல்லாம் பேய் கிடையாது, ஹீரோவோட இமேஜினேஷன் தான். அவனால சுத்தமா அவங்க இறந்ததை வந்து தாங்கிக்க முடியும். அவங்க இத்தனை நாளா தன்னோட இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரும் வந்திருக்கு. ஹீரோக்கு அந்த கண்ணாடியை பாக்குறப்பெல்லாம் தம்பி தங்கச்சி நம்ம கூட இல்ல, அவங்க இறந்துட்டாங்கன்றது நினைவுக்கு வந்துட்டே இருக்கு. அவனுக்கு அது சுத்தமா பிடிக்கல. சோ அதனால அவனே ஒரு கதையை உருவாக்கிக்கிறான். கண்ணாடி பேய் இருக்கு, அந்த பாக்ஸுக்காக தான் வருது அப்படின்றது. கண்ணாடி பேய்ன்றது அவங்க அப்பா, பாக்ஸ்ன்றது அவங்க அப்பா காசுக்காக வந்திருக்காருல. சோ இப்படியே ஒரு ஸ்டோரி ஃபார்ம் பண்ணி இவனுக்குள்ளேயே வாழ்ந்திருக்கான் இவ்வளவு நாள். ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே மிரண்டு போய் அழுக ஆரம்பிச்சுறாங்க. நேரா ஹீரோ வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா ஹீரோ அவனே தம்பியா ஒரு கேள்வியை கேட்டுட்டு தங்கச்சியா போய் ஆன்சர் பண்றான். மல்டிபிள் பர்சனல் டிசார்டர். இதை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படல, ஏன்னா ரொம்பவே லவ் பண்றாங்களா ஹீரோவா. அதனால ஹீரோவும் அந்த சமயத்துல ஹீரோயினை பார்த்துட்டு நீ எதுக்குடி இங்க வந்த, நீ போயிடுடி, நீ போயிடு, நீ இருந்தா என் தம்பி தங்கச்சி எல்லாமே போயிருவாங்க, போயிருன்னு சொல்லி கத்துறான். அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சமாதானப்படுத்த பாக்குறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும்டா, நீ கொஞ்சம் பொறுமையா இருன்ட்டு. ஆனா அவன் பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்துறான், எங்களை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அழுதுகிட்டே வெளியில போறப்ப அந்த மேல கருப்பான அந்த சீலிங்க பாக்குறா. பணம் எல்லாமே அழுகி போனதுனாலதான் அங்க அப்படி கருப்பா ஆகிருக்கு. இப்ப நேரம் அந்த அப்பா இருக்க ரூம்கே வரா. இந்த லாயர் எல்லாமே அடிச்சு உடைச்சிருப்பான்ல. சோ அங்க வந்து பார்த்தா அந்த 3 பேரோட உடம்பும் இருக்கு. ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறான். ரொம்ப நேரமா ஒரு கேரக்டர் இருக்குமே இந்த லாயர், அவனையும் இப்பதான் காமிக்கிறாங்க. பாவம், அவனை யாரோ கழுத்துல குத்தி வச்சிருக்காங்க, சாக கிடக்குறான். யாரும் அவனை இப்படி பண்ற சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துனா அவன் ஒரு சைட்ல கண்ணை காட்டுறான். அங்க பார்த்தா ஒரு கேவலமான அழுகி போன கை வந்து கதவு மூடுது. இவ அரண்டு போய் ஒளிஞ்சுக்கிறான். கத்துறா ஹீரோ வந்து நீ காப்பாத்துன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ மேலே வர மாட்டேங்கிறான். ஏன்னா இறந்ததுல இருந்து இவங்க தம்பி தங்கச்சியோட டெட் பாடியை பார்த்திருக்கவே மாட்டான். பாக்குறதுக்கான சக்தி கிடையாது. என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரண்டுகிட்டு கீழே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் என்ன பண்றா, இவங்க அப்பாவோட பாக்ஸ் கீழே கிடக்கும், அதை எடுத்து வச்சுக்கிட்டு வெளியில வரா. பேசுறா, எதுக்கு மறைஞ்சிருக்க, வெளியில வாடா அப்படின்னு கத்துறா. இப்போ மிருக வெறி முத்தி போன அவங்க அப்பா வந்துட்டு வரான் ஹீரோனை கொல்றதுக்காக. ஹீரோயின் கழுத்தை பிடிச்சிட்டு அந்த நெருக்கிறேன். ஹீரோயின் கத்துறா, டே எனக்கு ஹெல்ப் பண்றா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ நம்ம தம்பி தங்கச்சி தான் விட்டுட்டோம், ஹீரோயினையாச்சும் விடக்கூடாது, நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையே வந்து சுட்டு கொன்னுடுறான். ஹீரோயினையும் காப்பாத்திடுறான். ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தம்பி தங்கச்சியோட பாடி அந்த எலும்பு கூட எல்லாத்தையுமே பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கே தெரியுது இறந்துட்டாங்க, வேற என்ன பண்றது, அந்த உருவங்கள் எல்லாமே பொய்ன்றதை ஏத்துக்கிறான். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோவை சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு போயிட்டு அவனோட அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குல்ல, அது இப்போ வந்து ஃபைனல் சரியாகிடுச்சு. ஏமா இவ்வளவு அழகா இருக்க, படிச்ச பொண்ணா இருக்க, எதுக்கு இந்த லூசு பைய கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டா. போடா கிளவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்வையில சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஹீரோ கிட்ட வராங்க. அப்படியே ஹீரோ கையை பிடிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கிறப்போ ஹீரோ கண்ணுக்கு மட்டும் அவங்க தம்பி தங்கச்சி எல்லாமே கண்ணுக்கு தெரியும். அதாவது அவனுக்கு இன்னும் அது சரியாகல. அவனுக்கு வந்துட்டு அவன் தம்பி தங்கச்சி கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. படம் எப்படி இருந்துச்சு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வித்தியாசமான படங்களை வந்துட்டு நீங்க பார்க்க முடியும். தேங்க்யூ.